ஷலோம் ஷலோம். தேவனுடைய பரிசுத்தவான்களே, இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். லோகத்தின் பரனிலிருந்து உங்களது தினசரி தீர்க்க தரிசன நாளிதழுக்கு உங்களை வரவேற்கிறோம். வியாழக்கிழமை 17 தம்மூஸ், ஜூலை 2. மகிழ்ச்சியான இருதயமும் உற்சாகமுமான மனமும். நீதிமொழிகள் 17:22. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப்பன். புற்றுநோய் போன்ற ஒரு வியாதி மனசோர்வு, கசப்பு, கோபம், வெறுப்பு, வன்மம் மற்றும் சோகம் ஆகியவற்றிலிருந்து தன் ஜீவனை பெறுகிறது. ஆனால் மகிழ்ச்சியின் மற்றும் உற்சாகத்தின் எளிதான, வேகமான மற்றும் உடனடியாக அடையாளம் காணக்கூடிய வெளிப்பாடுகளில் ஒன்றான சிரிப்பு குணப்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளது. வியாதிப்பட்டவர்கள் அல்லது தங்கள் வாழ்க்கையில் கடுமையான சூழ்நிலைகளை எதிர்கொள்பவர்கள் அடிக்கடி சிரிக்க கற்றுக்கொள்வதன் மூலம் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்பட்டால் அவர்கள் அந்த திடீர் மாற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவார்கள். நெடுநாட்களாக சிரிக்காத பலர் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி சிரிப்பது என்பதையே கிட்டத்தட்ட மறந்து விட்டார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையை பார்த்து மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இதில் ஒன்றும் இல்லை என்று முடிவு செய்கிறார்கள். உண்மையில் அவர்கள் தாங்கள் சிரிப்பதை கண்டால் அவர்களே குற்ற உணர்ச்சிக்குள்ளாவார்கள். சிரிப்பு என்பது வாழ்க்கையை தீவிரமாக எடுத்து கொள்ளாதவர்களுக்கானது என்று அவர்கள் நம்புகிறார்கள். இருப்பினும் அவர்களுடைய அந்த கடினமான சுபாவம் வாழ்க்கையை அவர்களுக்கு எளிதாக்கவில்லை. சிரிப்பு ஒரு குணமாக்கி என்பதை நீங்கள் அவருடைய வார்த்தையிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களின் மகிழ்ச்சியின் வெளிப்பாடு குணமாக்குதலுக்கும் மற்றும் நிலை நிறுத்துதலுக்குமான ஒரு நல்ல ஆரம்ப புள்ளியாகும். சில நேரங்களில் வாழ்க்கை கடினமாக தோன்றும் போது சற்று பின்வாங்கி சிரிக்க கற்றுக்கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான இருதயத்தையும் உற்சாகமான மனதையும் கொண்டிருங்கள். சுவாரஸ்யமாக, உங்களுக்கு மகிழ்ச்சியையோ அல்லது உற்சாகத்தையோ தரும்படி நீங்கள் தேவனிடம் ஜெபிக்க வேண்டியதில்லை. அது உங்களின் மறுபடியும் பிறந்த மனித ஆவியின் ஒரு செயல்பாடாகும். தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ளுகிறீர்கள். நினைவில் வையுங்கள், உங்களின் மறுபடியும் பிறந்த மனித ஆவியின் கனிகளில் ஒன்று மகிழ்ச்சி. கலாத்தியர் 5:22. உங்கள் ஆவியில் மகிழ்ச்சி இருக்கிறது. சிரிப்பும் உற்சாகமும் அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடுகளே ஆகும். தீர்க்க தரிசன அறிக்கை. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரமும் மகிழ்ச்சியால் நிறைந்திருக்கிறேன். ஏனென்றால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே என் பலன். நான் விவரிக்க முடியாத மகிழ்ச்சியோடும் மகிமையோடும் நிறைந்த ஒரு இளைப்பாறுதலின் வாழ்க்கைக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் என் வாயை எப்போதும் சிரிப்பினாலும் பரிசுத்த ஆவிக்குள் இருக்கும் மகிழ்ச்சியினாலும் நிரப்புகிறார். அவருடைய நாமத்திற்கு என்றென்றுக்கும் மகிமை உண்டாவதாக. மேற்கொண்ட தியானம். ரோமர் 14:17, சங்கீதம் 126:2, கலாத்தியர் 5:22. 365 நாள் வேத வாசிப்பு திட்டம். இன்றைய உங்கள் வாசிப்பு திட்டம் லூக்கா 18
19 அதிகாரங்கள். அன்பான பரிசுத்தவான்களே, நீங்கள் பிரகாசமான மகிமையில் ஜொலிப்பதற்காக படைக்கப்பட்டீர்கள். தேவன் யார் என்பதன் அற்புதமான உண்மையை வெளிப்படுத்துவதற்காக உங்கள் வாழ்க்கை படைக்கப்பட்டது. அவருடைய ஒளி உங்கள் வாழ்வில் பிரகாசிக்கட்டும். மேலும் கர்த்தருடன் இணைந்து ஒரு அற்புதமான ஒளியை உருவாக்கும் செயல்முறையை அனுபவித்து மகிழுங்கள். இன்று உங்கள் மீது கூறப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்தட்டும். ராஜாவாகி இயேசுவின் நாமத்தில் ஆமென். நாளை சந்திக்கும் வரை உற்சாகத்துடன் இருங்கள். ஷலோம் ஷலோம்.